உப்புமா கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உப்புமா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கு, அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த அரிசி பச்சரிசி கழுவி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கு. தேவையான அளவு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரவையாட்டம் நுணுக்கிக்கணும். பாருங்கள், இது போல் ரவையாட்டம் நுணுக்கிக்கலாம். சலிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். தேவையான அளவு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கு. அந்த ரவைக்கு என்னென்ன தாளிக்கணும், எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் ஒரு பல்லாக அறுக்கி வச்சுருக்கு. இது வேணாலும் நீங்கள் துருவிக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடயே உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரட்டும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஈவினிங் டயத்தில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயே கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் எடுத்து வச்சது. நீங்கள் காரத்துக்கு வேணுன்னா வேணுங்கிறது போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கிள்ளி இதோட சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கட்டிப்படி பெருங்காயம். இதை நல்லா பொரிச்சிட்டு நுணுக்கி அதிலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணியில் அந்த தேங்காயை போட்டுடலாம். இந்த உப்புமா கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கொட்டணும். கொட்டிக்கிட்டே சிம்மில் அடுப்பை வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கட்டி பிடிக்காமல் வரும். அப்போ தான் தேங்காயை நீங்கள் திருகியும் போட்டுக்கலாம், இப்போட பல்லாகவும் போட்டுக்கலாம். நாங்கள் பல்லாக தான் போட்டிருக்கு. நீங்கள் திருகி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா உப்புமா வேகிற மாதிரி அரிசி உப்புமா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது போலயே இதுவும் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்றைக்கி கொழுக்கட்டை செய்யணும். இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம், கையில் தொட முடியாது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தண்ணி கையில் தொட்டுட்டு கையில் தண்ணியை நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு இந்த உருண்டையை எடுத்து நம்ம உருட்டி வைக்கணும். சூடாக இருக்குது, அதனால் தண்ணியை தொட்டு தொட்டு நான் ஊட்டி வைக்குது. இது போல் எல்லா உப்புமாவையும் நம்ம புடி கொழுக்கட்டையாக செஞ்சு வேக வைக்கிற தட்டில் வச்சுக்கலாம். நல்ல சூடு. இது போல் எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை வேக வைக்கணும். வேக வைக்க குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரம் மேலே வச்சுருக்கு கொஞ்சம் தண்ணியோடு. இப்போ அந்த வேக வைக்கிற கொழுக்கட்டை தட்டை அதுக்குள்ளே வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்தோம்னா உப்புமா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்படி குத்தி பார்த்தோம்னா அந்த ஒட்டாதுங்க. டூத்பிக்கோ இல்லை கத்தியோ ஏதாவது ஒன்றில் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாது. அது மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறணுன்னா சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.